Hello friends, welcome to my channel. So நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கிற blogக்கு நீங்க ஃப்ரீ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ ஃப்ரீ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணினோம் அப்படினு சொன்னா இந்த ஃபூட்டர்ல இருக்கக்கூடிய கிரெடிட் பை அப்படினு இருக்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட்டை யார்ட்ட இருந்து நீங்க பேஜஸ் பண்ணி எடுத்தீங்களோ அவங்களோட டீடைல்ஸ் இந்த ஃபூட்டர்ல அட்டாச் பண்ணிருக்காங்க. சோ நம்ம இந்த இடத்துல நம்மளோட டீடைல்ஸ் எப்படி ஆட் பண்றது அப்படினு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதை ஆட் பண்றது எப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பணி உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு பிளாகருக்கு இப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுவரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ பிளாகர் ஒன்று கிரியேட் பண்ணது பிறகு உங்களுக்கு சொல்லி ஓன் பிளாக், ஓன் டொமைன், ஸோ ஓன் தீம் ஒன்று நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணது பிறகு அந்த டெம்ப்ளேட்டோட தீமோட ஃபூட்டர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ யார் இந்த டெம்ப்ளேட்டை உருவாக்கினாங்களோ, அதாவது இந்த கோடிங்கை எழுதினாங்களோ அவங்களோட டீட்டெயிலை இந்த இடத்துல ஃபூட்டர்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட டீட்டெயிலை எப்படி இந்த இடத்துல ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முதல் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஸ்கிப் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த வீடியோ விளங்காம போகலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா முதலாவது உங்களோட பிளாகர் டேஷ்போர்ட்டுக்கு வந்து கொள்ளுங்க. டேஷ்போர்ட் வந்து இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு தீம் அப்லோட் பண்றதுக்கான ஒரு இடம் இருக்குது. தீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, தீமை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிளாகருக்கான HTML கோடிங் எடிட் பண்ணக்கூடியதை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பிளாகர் எடிட் பண்ணக்கூடிய எடிட் HTML அப்படிங்கக்கூடிய ஒரு கோடிங், ஒரு டெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதுல எடிட் HTML அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல உங்களோட பிளாகுக்கான HTML கோடிங் எடிட் பண்ணக்கூடிய பேஜ்ல இருப்பீங்க. ஸோ உங்களோட HTML-ல நீங்க எடிட் பண்ண போறது எது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியதை நீங்க எடிட் பண்ண போறீங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரு வேர்ட்டை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ Ctrl+C ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி கொள்றேன். ஸோ இந்த கோடிங்குக்குள்ள நம்மளுக்கு எந்த இடத்துல ஃபூட்டருக்கான கிரெடிட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிட்டு உங்களோட இந்த HTML ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் Ctrl+F அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இந்த கோடிங்ல எந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டட் பை அப்படிங்கிறது சொன்ன வேர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா கிரெடிட் பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபூட்டருக்கான பேஜ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல, இந்த வீடியோக்கு பண்ணிக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கோடிங்கை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த கோடிங்கை வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வீடியோக்கு பண்ணிய தேவையானவங்க இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிட்டு ஸோ இப்போ என்னோட பிளாகுக்கு வந்து கொள்வோம். பிளாகுக்கு இந்த பி பணியை ஒரு தடவை என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் தந்திக்கிற டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க கோடிங்கை. ஸோ கோடிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு எகெயின் இந்த இடத்துல இருக்கக்கூடிய /div bracket அப்படிங்கக்கூடிய டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு தடவை என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு 2 தடவை ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க உங்களோட பிளாகரோட நேமை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நான் தமிழ் டெக் ஃபண்டர், இந்த இடத்துல உங்களோட பிளாகருக்கான டொமைன் URL இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, லாஸ்டா இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிறத சேவ் பண்ணி கொள்ளுங்க. ஸோ சேவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ண எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரொசஸிங் ஆகினது பிறகு நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் ஆகிடும். ஸோ அப்டேட் ஆகினது பிறகு உங்களோட பிளாகை நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் அப்படின்னு சொல்லி வந்துருக்குது. இதுக்கு பிறகு நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடியது சேஞ்ச் ஆகிருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரீஃப்ரெஷ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். ரீஃப்ரெஷ் பண்ண உடனே இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம எடிட் பண்ணது எப்படி எடிட் பண்ணமோ அந்த ஆப்ஷனுக்கு இது சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ் டெக் ஹண்டருக்கான ஆல் ரைட்
ரிசீவ்ட் அப்படின்னு சொன்ன டீட்டெயில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ஃபூட்டரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளும். ஸோ அதுக்கான கோடிங் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ வேணும் என்பதை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிளாகர் சம்மந்தப்பட்ட A to Z வீடியோ இதுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. யூடியூப் சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ கைஸ், பை பாய்.